அன்னியாசை ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம ஜிமின் எஃப்எஃப்ஆனா ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வித் மை ஸ்கூல் புல்லியோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் நான் கேட்டிருந்துக்கு சில பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகேவா? ஓகே, உங்கள் ரெஸ்பான்ஸ் கேட்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? சரி, வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ உங்கள் காலேஜை தான் காமிக்கிறாங்க. காலேஜில் ஃபுல்லு க்ரௌடடாக இருக்குது. அது சென்டரில் பார்த்தா நீங்களும் ஜங்குக்கும் தான் இருக்கீங்க. நீங்கள் ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக் ஹேண்ட்ஸமாக அங்கே நின்றுட்டுருக்காரு. அப்போ ஜிமின் இதை இப்போ தான் பார்க்குறாரு என்னன்ட்டு. பார்த்தா நீங்களும் ஜங்குக்கு தான் நின்றுட்டுருக்கீங்க. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் அங்கே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் அவர் பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு இருந்த ரோஸ் புக்கேவை எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு நீல் டவுன் பண்ணி உங்களுக்கு தான் கொடுக்குறாரு. ஐ லவ் யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் அங்கே கத்திட்டு இருக்காங்க, அக்செப்ட் பண்ணுன்ட்டு. நீங்களும் அதை சிரிச்சுட்டே வாங்கிக்கிறீங்க. ஜிமின் பார்க்குறாரு, என்னது இது நடக்குது, இவ எதுக்கு ஜங்குக் கொடுக்குற ரோஸ் அக்செப்ட் பண்ணுறா, இவ எதுக்கு அவன் கொடுக்குறது அக்செப்ட் பண்ணுறா, அப்போ அவள் என்ன நினச்சிட்ருக்கா அவன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோமாயிட்ருக்காரு. ஏன்னா அவர் உங்ககிட்ட ஆன்சர் கேட்டிருப்பார்ல, உங்களுக்கு மேரேஜ் வேணுன்னா விட்டுருன்ட்டு. அப்போ நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸும் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ ஜிமின்னு உங்களுக்கு அப்போ மேரேஜுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜங்குக்கோட ரோஸ் வாங்கிக்கிறீங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியாமல் செம்ம டென்ஷனில் அங்கே நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறமா ஜங்குக்கும் வா வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு வேறு இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஜிமினுக்கு ஜங்குக் நீங்கள் தோடுறதே சுத்தமாக அவருக்கு பிடிக்கல. செம்ம கோவத்தில் பார்த்துட்ருக்காரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜிமினுக்கு அவ்வளோதான், அங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியல. அவர் அவசரமாக கோவத்தில் எங்கேயோ கிளம்புறாரு. இங்கிட்டு நீங்கள் ஜங்குக் பின்னாடி போயிருப்பீங்களே, கொஞ்சம் தூரம் வந்துட்டு ஜங்குக் ஓகே இல்லை, இப்போ நம்ம கரெக்டாக ஆக்டிங் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா ஜங்குக் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்டிருப்பாரு. என்னென்னா அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாராம். ஸோ அந்த பொண்ணை ஜெலஸ் ஆக்கிறதுக்காண்டி தான் இந்த ஆக்டிங்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கியிருப்பாரு. ஸோ அதனால தான் நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காண்டி ஒத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு ஜிமின் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார் நீங்கள் ஜங்குக் கூட பழகிறதுக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் ஜங்குக் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே பழகிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் ஜங்குக்காண்டி நீங்கள் இந்த ஃபேவரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் சொல்லிட்டு சரி ஜங்குக் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரோஸை கூட கொடுக்குறீங்க. ஜங்குக் கிட்ட வச்சுக்கோ, எனக்கு எதுக்கு இது அப்படின்ட்டு. ஜங்குக் இல்லை வச்சுக்கோ, இது வேஸ்ட்டு தானே, நீயே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. சரின்ட்டு நீங்கள் அந்த ரோஸையே பார்த்துட்டு அழகாக சிரிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜங்குக்கு அவர் ஹிப்ஸில் அப்படியே கை வச்சுட்டு பைத்தியம், நான் சொல்கிறது எல்லாத்தையும் நம்பிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஏன்னா அவர் வேணும்னே தான் இந்த மாதிரிலாம் பிளான் போட்டிருப்பாரு. அவர் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நடக்கணும், அது ஜிமின் பார்த்து அவன் நல்லா வெறியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி தான் ஜிமினும் இதை பார்த்துட்டு செம்ம கோவத்தில் போயிருப்பார். ஆனால் நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் அப்பாவியாக போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு உங்களை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு உங்களை வச்சு தான் விளாண்டுட்ருக்காரு ஜிமினை வெறுப்பேற்றுறதுக்காண்டி. இது தெரியாமல் நீங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் கிடக்குமா, என்ன யாராச்சும் கெஸ்ட் வந்திருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. பார்த்தா ஜிமினோட அம்மா அப்பா தான் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. உங்களுக்கு புரியல, இவங்க என்ன இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களா. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டியா அடி, போ மேலே போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமினோட அம்மா எல்லாம் ஏங்க மேலே போன்றீங்க, வயன் நல்லா இருக்கியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிக்கிறாங்க. நீங்களும் ஆண்டி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜ் விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன மேரேஜ் விஷயமா என்ன இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் ஜிமின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. நீங்கள் இன்றைக்கி அவரை சரியாக பார்த்துருக்க மாட்டீங்கல்ல. ஸோ அதனால எங்கே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறீங்க. ஜிமினை காணோம். அதை ஜிமினோட அப்பா பார்க்குறாரு. அவர் என்னம்மா ஜிமினை தேடுறியா, அவன் மேலே டெரஸில் தான் இருக்கான், வேணா நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறீங்க. உங்கள் அப்பா சரிம்மா நீ மேலே போ, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறீங்க. நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. போகும்போது ஜிமினை பார்க்கணும் போல் இருக்கே, போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் டோரையே ஓப்பன் பண்ண போயிடுறீங்க. அதுக்கப்புறம் இல்லை ஜிமினை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக் கொடுத்த பொக்கேவை கையில் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜிமினுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரே ஒரு ரோஸை மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க ஜிமினுக்கு கொடுக்கலான்ட்டு. எடுத்துகிட்டு ஆசையாக நீங்கள் ஜிமினை பார்க்குறதுக்கான டெரஸ் போகிறீங்க. போயிட்டு எட்டி பார்க்குறீங்க, எங்கே போனார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸில் எட்டி பார்த்துட்ருக்கீங்க. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடுறீங்களா. இப்போ உங்களுக்கு முன்னாடி
என்ன யாரை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ஜிமின் தான் அங்கே ஸ்டைலாக செவத்தில் சாஞ்சிட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் ஜிமின், நீங்கள் என்ன சிகரெட்டெல்லாம் அடிப்பீங்களா? அடிப்பேன், என்ன இப்போ அதுக்கு? இல்லை ஜிமின், இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் அடிக்கக்கூடாது, நம்ம ஹெல்த்துக்கு தப்பு. இங்கே பாரு, அது என்னோட இஷ்டம், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, புரியுதா? எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு, நீ யார் என்கிட்ட சொல்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு அவர் இப்போ கொஞ்சம் ரூடாக பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏன் இவன் இப்படி பேசுகிறான்? இத்தனை நாள்லாம் கொஞ்சம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான், இப்போ ஏன் இப்படி பேசுகிறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ ஜிமின், என்ன விஷயமா வந்த, இனி தெரியா வந்த அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் அது அப்படி சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஷை போடுறீங்க. ஜிமின், என்னையே தேடி எதுக்கு வரப்போகிற, உனக்கு தான் ஜங்குக்கு இருக்கானே அவன் கூட போ அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன எவ்வளோ தைரியம் இருக்குண்டி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அவர் புல் பண்ணுறாராம். உங்களை புல் பண்ணி அந்த வாலில் பிளாக் பண்ண மாதிரி வச்சிட்ருக்காரு. உங்கள் கையை செவத்தில் டைட்டாக பிடிக்கிறாரு. அங்கே வேறு ஷார்ப்பாக இருக்கும், உங்கள் கை லைட்டாக கிழிக்குது. இருந்தாலும் ஜிமின் அதெல்லாம் கண்டுக்கல. எவ்வளோ தைரியம் தான் உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், நீ அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட வந்து ரோஸை வாங்கியிருப்ப, அது வேற நீங்கள் எடுத்துகிட்டு வேற வந்திருக்கியா என்கிட்ட காமிக்கிறதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் இருக்க அந்த ஒரு ரோஸையும் கீழே போட்டு முதிக்கிறாரு. அந்த ரோஸ் அப்படியே கசங்கி போகுது. உங்களுக்கு இவன் என்ன புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் உங்களையும் ஜங்குக்கு சேர்த்து வச்சு கண்டபடி பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு அழுகலியாக வருது. இவன் ஏன் இப்படி பேசுகிறான், என்ன நடந்துச்சுன்னே கேட்க மாட்டானா? ஏன் ஜிமின், இல்லை நான் அது வந்து அப்படி சொல்லிட்டு சொல்ல போகிறீங்க. ஜிமின், நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல, புரியுதா? நீ கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷனால நான் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நான் தான் ஏதோ தப்பு பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தானே தெரியுது நீ ஒரு கேவலை பிடிச்ச ஒரு பொண்ணுன்ட்டு. எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கிட்டு எனக்கு மேரேஜ்க்கு ஓகே சொல்லியிருப்பேன், இன்னொரு சைடு அந்த ஜங்குக்கு பாய் ஃப்ரெண்டை வேறு அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னமோ பேசிகிட்ருக்காரு. உங்களுக்கு என்ன ஏன் இப்படி பேசிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இப்போ ஜிமின், நீ பண்ண நம்ம மேரேஜ் இன்னும் 3 days அரேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி தான் வந்திருக்கோம். அந்த மேரேஜ் முடியட்டும், நீ எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறன்னு மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோமா பேசிகிட்ருக்காரு. நீங்கள் ஜிமின், அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னு வரீங்க. ஜிமின் கொஞ்சம் கூட அது காது குத்து கேட்குற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் அவர் சிகரெட் தானே பிடிச்சிட்ருப்பாரு. அதை வச்சு எனக்கு கோவமாக வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சிகரெட்டை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் பயத்தோடு அவரை பார்த்துட்ருக்கீங்க. அவர் அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள் ஷோல்டரில் ப்ரெஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு வலிக்குது. ஜிமின் வலிக்குது, ப்ளீஸ் விடுங்க, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதறிட்டுருக்கீங்க. ஜிமினுக்கு அவருக்கு செம்ம கோவமாக இருக்கனால அவர் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை விட்டுட்டு போயிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க தோலே ஒரு மாதிரி பேந்த மாதிரி ஆயிட்டுருக்கு அவர் சூடாக அங்கே வச்சனால. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஊதி கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை சமாதானப்படுத்திட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் கீழே வரீங்க. வந்துட்டு கொஞ்சம் ஐஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கூல் ஆகுது. அதுக்கப்புறம் வரீங்களா, பார்த்தா ஜிமின் அவங்க ஃபேமிலி எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு, அப்பா என்னப்பா நடக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் அப்பா, என்னம்மா உனக்கு மேரேஜ் நடக்க போகுது, இன்னும் 3 days உனக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அது எதுவும் அவங்க தான் 3 days பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கம்மா, அதனால தான்மா நாங்களும் அக்செப்ட் பண்ணிட்டோம், உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாங்களா. அப்போ உங்கள் அம்மா, அவளுக்கு என்ன ப்ராப்ளம், அவளுக்கு ஹாப்பி தான் இல்லை வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் நின்றுட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவும், சரிம்மா அப்போ நாங்கள் போய் ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் டென்ஷனாக போகிறாங்க. ஏன்னா 3 days எப்படி மேரேஜ்க்கெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டென்ஷனில் இருக்காங்க. நீங்களும் என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் நீங்கள் போகிறீங்க. அப்போ தான் உங்கள் அப்பா பார்க்குறாரு. நீங்கள் ஷோல்டரை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா பார்க்குறாரு, என்னம்மா ஆச்சு அப்படின்ட்டு. அப்பா அது ஒன்றும் இல்லைப்பா. இல்லைம்மா என்னது இது காயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்த்துட்றாங்க. நீங்கள், அப்பா அதுவா, அது ஒன்றும் இல்லை, சூடாக தண்ணி ஊற்றிட்டேன் லைட்டாக, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அப்பாவும் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. நீங்களும் போயிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு மேரேஜும் முடியுது. மேரேஜில் ஃபுல்லாக நீங்களும் ஜிமினும் ஒரு மாதிரி பேசிக்காமல், ஜிமின் உங்கள் மேலே செம்ம கோவத்தில் இருக்கார். ஸோ அவர் உங்ககிட்ட எதுவுமே பேசிக்கல, நீங்களும் எதுவுமே அவர்கிட்ட பேசிக்க உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா நீங்கள் சொல்கிறதும் அவர் கேட்க தயாராக இல்லை. நீங்கள் என்னடா பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் புரியல.
ஸோ அப்படி தான் உங்களுக்கு இப்போ மேரேஜும் முடியுது. உங்களை இப்போது ஒரு செப்பரேட்டான அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் அனுப்புகிறாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் மட்டும் நீங்கள் ஹோட்டலில் செலிப்ரேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ஜிமினும் தான் வரீங்க. நீங்கள் பாவம் போல் ஜிமின் பக்கத்தில் நடந்து வரீங்க. ஜிமினும் வராரு. அவருக்கு எத்த விட்டு கொடுக்காம அவரும் உங்ககிட்ட அப்போ வரையும் பேசலை. உங்கள் ஹோட்டல் ரூமுக்கும் வந்துட்டு உள்ளே போகிறாங்க ஜிமினும் நீங்களும். அதுக்கப்புறம் ஜிமின்னு அவர் வாட்ச்சு, அவர் கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காண்டி போயிட்டாரு. நீங்களும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமினும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. நீங்கள் சரி நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களா? இப்போ ஜிமின் எங்கே போகிற? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமா நீ? நான் வேணால் உனக்கு பண்ணி விடட்டா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை நானே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி என்ன நாள்னு தெரியுமா? எதுக்கு நம்மளை இங்கே ஹோட்டலில் தங்க வச்சுருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அது வந்து தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நீ உள்ளெல்லாம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்? இங்கேயே பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இல்லை நான் உள்ளேயே போய் பண்ணிக்கிறேன். ரொம்பலாம் நீ நடிக்காத, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நீ நடித்து என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஜிமின் இல்லை ஜிமின் அது என்ன அது இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் சாரீ தானே கட்டியிருப்பீங்க. ஸோ அந்த சாரியை அப்படியே இழுக்கிறாரு. அந்த இழுத்ததில் அந்த நீங்கள் பின் குத்திருப்பீங்களே அதுக்கு உங்கள் ஷோல்டரை கிழிச்சிட்டு ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஜிமின் அதை கூட கண்டுக்கல. உங்கள் சாரியை அப்படியே ஃபுல்லாகவே அவுத்துட்டு அப்படியே விசடிக்கிறாரு. நீங்கள் உங்கள் மேலே ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் கையை வச்சு கவர் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் என்னம்மா பண்ணுற? நம்ம பார்த்ததே இல்லாத மாதிரியெல்லாம் ரொம்ப பண்ணாத. நான் இதெல்லாம் அன்றைக்கே பார்த்துட்டேன், உனக்கு நல்லா தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வர்றாரு. நீங்கள் ஜிமின் இல்லை நீங்கள் என் பர்மிஷன் இல்லாமல் இதெல்லாம் பண்ணக்கூடாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் என்ன பண்ணக்கூடாது? நான் இப்போ உன்னோட ஹஸ்பண்ட், லீகலாக நான் உனக்கு ஹஸ்பண்ட், எனக்கு எல்லா பர்மிஷனும் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து பெட்டில் போடுறாரு. நீங்களும் விழுவுறீங்க. ஜிமினும் அதுக்கப்புறம் உங்கள் மேலே வராரு. உங்கள் ஹேர்ஸ் எல்லாம் ஃபுல்லுக்கு எழிச்சு விட்றாரு. அதுக்கப்புறமா அவர் பையன் பரவாயில்ல, இப்போ எந்த தொந்தரவும் இல்லாமல் நான் உன்னை அடைய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஜிமின் ப்ளீஸ் என்னை விடுங்க, இன்றைக்கி வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி வேணாம் நீ சொல்லக்கூடாது, அது நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் ஜிமின் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூச்சு அடிக்குது. இருந்தாலும் ஜிமின் உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரா. அதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தடுக்கிறீங்க. ஜிமின் உங்கள் கையை தட்டி விட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஜிமின் உங்கள் கூட ரொம்ப ஹார்ஷாக எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் செம்ம பெயினாக இருக்குது. இருந்தாலும் ஜிமின்காண்டி அதை அக்செப்ட் பண்ணிட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ஜிமின் தூங்குறாரு. நீங்களும் ஒரு மாதிரி படுத்துட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் நடக்குதே, நம்ம லைஃப் ஏன் இப்படி மோசமாக போயிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஜிமினும் செம்மையாக தூங்கிட்டுருக்காரு. அவர் எதுவுமே கண்டுக்கல. அவர் அசந்து தூங்கிட்டுருக்காரா. நீங்கள் திரும்பி ஜிமினை தான் பார்க்குறீங்க. அவரை பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவே தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தூங்கும்போது மட்டும் ஏன் ஜிமின் இவ்வளோ சைலண்ட்டாக அழகாக இருக்கீங்க, பட் நீங்கள் முழிச்சா என்னை ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க? என்னைய பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியலையா? என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கத்தில் தான் சொல்லிட்டு உங்களை வந்துட்டு உங்கள் செஸ்ட்டில் படுத்துட்டு அவரும் தூங்குறாரு உங்களை ஹக் பண்ணி டைட்டாக. நீங்களும் வேறு வழி இல்லாமல் நீங்களும் அப்படியே தூங்குறீங்க. அவரும் நீங்களும் ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜிமின் தான் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் ரொம்பவே ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் அவர் பைட் பண்ணியிருப்பாரு. ஸோ அங்கெல்லாம் அவரோட ஹிக்கீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எல்லாம் பார்த்து ஒரு ஸ்மிக் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராரு. நீங்கள் என்ன தூங்கிட்டு தானே இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபுல் நேக்டாக தான் இருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு வாஷ்ரூம் தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் அப்போ கூட செம்ம டயர்டாக இருந்தாலும் அசந்து தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமின் உங்களை தூக்கிட்டு போய் அங்கே பாத் டேபில் உங்களை படுக்க வைக்கிறாரு. உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஜிமின் அதுக்கப்புறம் டேப் ஓப்பன் பண்ணி விடுறாரு. அந்த வாட்டரு உங்கள் ஃபேஸில் வந்துட்டு டச் ஆகும் போது தான் நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அப்படின்ட்டு உங்கள் மேலே தண்ணியெல்லாம் விழுந்துட்டுருக்கா. நீங்கள் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்து ஜிமின் தான் உங்கள் பக்கத்தில் இருக்கார். ஜிமின் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போகிறாரு. நீங்கள் அதை கூடயே இப்படி பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதுக்கப்புறம் ஃபுல்லு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வரீங்க. ஜிமின் அங்கே ரெடி ஆகிட்டுருக்காரு. நீங்களும் அங்கே ரெடி ஆகிட்டு
மிரர் முன்னாடி தான் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஜிமின் நீங்கள் உட்காந்து தான் ரெடி ஆகிட்ருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உங்கள் சேரில் அப்படியே லீன் பண்ண மாதிரி ரெடியாக நம்ம இப்போ கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரெடி ஆகிட்டு வரீங்க. உங்களால் சரியாகவே நடக்க முடியல, செம்மையாக கால் வலிக்குது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி நடந்துகிட்ருக்கீங்களா? ஜிமின் என்ன ஏன் இப்படி பொறுமையாக நடந்துகிட்ருக்க, சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கஷ்டத்தை புரியாமல் அவர் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் சரின்ட்டு போயிட்டுருக்கீங்க. ஜிமின் இவ்வளோ பொறுமையாக வந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு அவர் காரில் உட்கார வைக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. ஜிமின் அதுக்கப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணி ஜிமினோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வராரு. வந்தால் ஜிமினோட அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பியாக உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் எதுவும் கஷ்டத்தில் காமிக்காமல் அவங்க முன்னாடி சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க. அவங்களும் வந்துட்டு உங்களுக்கு வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பண்ண வேண்டிய முறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு உங்களை ஹாப்பியாக உள்ள இன்வைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜிமின் உங்களை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஜிமின் அவங்க அப்பா கூட ஏதோ வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. அப்போ ஜிமினோட அம்மா, என்னம்மா உனக்கு ஓகே தானே, இந்த லைஃப் ஹாப்பியாக இருக்கல, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன கொஷின் கேட்டுட்ருக்காங்க. உங்ககிட்ட ஆன்சர் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியே தெரியல. நீங்களும் என்ன இவங்க நம்ம பதில் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவங்களும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அங்கே தான் இருக்குது ஜிமின் ரூமு, அங்கே தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. உங்களை நீங்கள் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு தான் கஷ்டப்பட்டு அந்த சூட் கேஸெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஜிமினோட சூட் கேஸும் அங்கே தான் இருக்குமா. ஸோ நீங்கள் அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போய் உங்கள் ரூமுக்கு போய் வைக்கிறீங்க. போயிட்டு ஜிமின் ரூமை சுற்றி பார்க்குறீங்க. அது கொஞ்சம் நார்மலாக பாய்ஸோட ரூம் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி மெஸ்ஸியாக அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்போ தான் சுஸ்தாக உட்காருவீங்களா. அப்போ ஜிமினோட அம்மா உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வராங்க. வையன் அப்படின்ட்டு நீங்களும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. அவங்க இந்தாம்மா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு தான் ஜிமின் ரூமை சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. பரவாயில்லையே, இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்க, பரவாயில்ல, நல்லா தான் வேலை செய்வ போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சுற்றி பார்த்துட்டு நல்லா தான்மா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நீங்களும் சரிங்க அத்தை, நான் ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டா குக்கிங்கில் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க பண்ணலாம், இப்போ நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு உட்காடுறீங்களா. அப்போ அவங்க அப்புறம் இன்னொரு விஷயம், இங்கே இன்னும் 2 ரூம் அப்படி தான் ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்குது, அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வேலை சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்ல முடியாமல் சரின்ட்டு சொல்கிறீங்க. அவங்களும் சரி அப்படி சொல்லிட்டு கீழே போயிடுறாங்க. நீங்களும் காஃபி குடிச்சிட்டு அது கப்பை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்களா. வைக்கும்போது உங்கள் அத்தை உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் அவங்க பாவம் சுஸ்தாக இருப்பாங்க, நாமளே இன்றைக்கி சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. குக்கெல்லாம் நீங்கள் செம்ம பண்ணுவீங்க தான். ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அத்தை வந்துட்டு பார்க்குறாங்க. ஐயோ ஏம்மா நீ குக் பண்ணுற, நான் பண்ணியிருப்பேன்ல ஏம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இல்லைத்த, நீங்களே டயர்டாக இருப்பீங்கள்ல, அதனால தான் நான் பண்ணேன், நான் பண்ணிக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குக்கிங் தெரியும். ஸோ அதனால தான் நீங்கள் அதை வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அத்தை சென்டரில் குறைய சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. நீ என்ன ஒரு வேலை கூட நான் செய்ய மாட்டேன், நான் கூட நீ நல்லா தான் வேலை செய்வேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாமியார் கெத்தை விட்டு கொடுக்காம அவங்க உங்ககிட்ட இப்பயே சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் ஓகே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக கேட்டுட்டு சரி அப்படி சொல்லிட்டு விட்டுறீங்க. அவங்க நான் கூட நீ நல்லா சமைப்பேன்னு நினச்சேன், இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டிட்டு அப்புறம் விட்டுறாங்க. நீங்கள் ஐயோ என்னடா இது, இங்கேயும் நிம்மதி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. நீங்களே லேட்டாக தான் போகிறீங்க. வீட்டு வேலை எல்லாத்தையும் நீங்கள் தான் செஞ்சுருப்பீங்க இன்றைக்கி. ஜிமின் பண்ணதில் வேறு நீங்கள் டயர்டாக இருந்திருப்பீங்க. இருந்தாலும் இந்த வேலை செஞ்சு இன்னும் டயர்டாகிட்டீங்க. ஸோ நீங்கள் ரூமுக்கு போகிறது ஒரு 11 o'clock. பார்த்தா ஜிமின் இப்போ கூட வரல. எங்கே போனார் இவர், ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல, வந்திருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா. அப்போ நீங்கள் சரி அவர் வருவார் நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வராரு. ஒரு மணி போல் வராரு, அவ்வளோ லேட்டாக. அதுவும் ஃபுல்லு ட்ரங்கனாக தான் வராரு. நீங்கள் நல்லா அசந்து தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு உங்களை பார்க்குறாரு, நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. ஜிமின் உங்கள் பக்கத்தில் நீல் டவுன் போட்டு உட்காந்துட்டு உங்கள் ஃபேஸ் தான் பார்த்துட்ருக்காரு. நல்லா தூங்குறல, எப்படி இவ்வளோ நிம்மதியாக தூங்குற, நீ எல்லாம் இப்படி நிம்மதியெல்லாம் தூங்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை அப்படியே எழுப்புறாரு. நீங்கள் ஜிமின் வந்துட்டிங்களா,
ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அன்பான ஒய்ஃபாக தான் கேட்டுட்ருக்கீங்க. ஜிமின் ஏன் லேட்டா உனக்கு தெரில இல்லை, ஒரு நாள் தாண்டி லேட்டு, ஒரு நாள் தாண்டி நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆனால் நீ எவ்வளோ நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கல, நீ இன்னும் அப்போ அந்த ஜங்கு கூட பேசிட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் ஜிமின் என்ன நீங்கள் ஏன் இப்படி உளறிட்டுருக்கீங்க, ஏன் இப்படி தப்பாக பேசுகிறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்புறம் எதுக்கு நீ அவன் கொடுத்த ரோஸெல்லாம் அக்செப்ட் பண்ண, நீ எல்லாம் எவ்வளோ கேடுகட்ட பொண்ணாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீங்கள் வேறு யாரோ மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஜிமின் இல்லை நீங்கள் பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் என்னடி தப்பு, நான் ஒன்றும் தப்பாலாம் ஒன்றும் பேசலை, நான் கரெக்டாக தான் பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்களா, பாஸ்வேர்ட் ஓப்பன் பண்ணு. ஜிமின் பாஸ்வேர்ட் ஓப்பன் பண்ணுறே, நீங்களும் ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க. அவர் அப்போ செக் பண்ணி பார்க்குறாரு, எந்த காண்டாக்டும் ஜங்கு கிட்டேருந்து வந்த மாதிரி இல்லை. என்ன நான் அதை செக் பண்ணுவேன்னு நீ எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை செம்மையாக சந்தேகப்பட்டுருக்காரு. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை அப்படியே கீழே தூக்கி போட்டு உடச்சிட்றாரு உங்கள் ஃபோனை. உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பெட்லேயே தொப்புன்னு விழுவுறாரு. நீங்கள் மாறி மாறி பார்க்குறீங்க. ஜிமினியும் உங்கள் ஃபோன் உடஞ்சிருக்கிறதையும் ஏன் இவர் இப்படி நடந்துக்கிறாரு, என்ன தான் இவருக்கு ப்ராப்ளம்னு தெரியலையே, நான் சொல்ல போகிறதையும் புரிஞ்சிக்க மாட்டுறாரு, நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துட்டு அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் ஜிமினையும் பார்க்குறீங்க. ஜிமின் ஒன்றுமே தெரியாத மாதிரி தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் ஏன் ஜிமின் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் நைட்டெல்லாம் சுத்தமாகவே தூங்கியிருக்க மாட்டீங்க. இப்போது ஜிமினுக்கு ஒரு கனவு வருது, அதில் கூட நீங்கள் ஜங்கு கூட சேர்ந்து ஹாப்பியாக லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, நீங்கள் ஜிமினை வெறுப்பேற்றிட்டு ஜங்கு கூட ரொம்ப ஹாப்பியாக லைஃப் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் ஒரு கனவு வருது. அவர் மார்னிங் அலறி பிடிச்சி எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா அவங்கள காணோம் பக்கத்தில். எங்கே போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ரெடியாக போயிடுறாரு. இன்னைக்கு காலேஜ் இருக்கும், ஸோ அதனால் இன்னைக்கு காலேஜ் போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ரெடியாகிறதுக்காண்டி போயிருப்பார். நீங்கள் பார்த்தா கீழே நீங்கள் ஜிமினிக்காண்டி தான் காஃபி போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஜிமினிக்காண்டி காஃபி எடுத்துகிட்டு வரீங்க. ஜிமினை குளிச்சு முடிச்சுட்டு வெளில வர்றாரு, ஒரு டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு. நீங்கள் ஜிமின் காஃபி எனக்கு காஃபி ஒன்றும் வேணாம் அப்படி சொல்கிறாரா. நீங்கள் ஜிமின் இல்லை காஃபி நான் முதல்ல உங்களுக்காண்டி போட்டிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீட்டுறீங்க. ஜிமின் உங்களை மேலேயும் கீழேயும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த காஃபியை வாங்குறாரா. உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது வாங்கிட்டாரேன்ட்டு. பார்த்தா அவர் காஃபி வாங்கி உங்கள் கையிலேயே அப்படியே ஊற்றி விட்டுட்டாரு. நீங்கள் அப்படி சொல்லிட்டு கத்திட்டுருக்கீங்க. அவர் செம்ம கொதிப்பில் இருந்திருக்கும்ல, ஸோ கொட்டி விட்டார் உங்கள் கையில். நீங்கள் அலறிட்டுருக்கீங்க. ஜிமின் அந்த கப்பை தூக்கி கீழே உடச்சிட்டு, என்ன ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிற வேலைலாம் வச்சுக்காத, நான் மட்டும் மாறுவேன் மட்டும் நினைக்காத, நீ பண்ணதுக்கு இதில் வேற உன்னைய கொஞ்சம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம டென்ஷனில் போய் ரெடியாக போயிடுறாரு. நீங்கள் அந்த கை செம்மையாக கொதிக்குது, போயிட்டு தண்ணியில் விடுறீங்க, கொஞ்சம் சமாதானம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே கொட்டியிருக்க காஃபி கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க. ஜிமின் பார்க்குறாரு. அவர் கொஞ்சம் பாவமாக தான் தெரியுது, இருந்தாலும் அவர் ரொம்பவே உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிறாரு. ஏன்னா அவருக்கு பயம் உள்ள, இவ நம்மளை விட்டு போயிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் ஜிமின் மேலே பயம் இருந்தால் தான் நம்மளை விட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீங்களும் அதுக்கப்புறம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஜிமின் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. ஜிமினும் ரெடி ஆகிட்டு போகிறாரு. நீங்கள் ஜிமின் கூடயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களா. ஜிமின் ஒரு பைக்கில் உட்காராரு. நீங்களும் அவர் கூட போய் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. ஜிமின் அப்படி கிளம்பிடுறாரு உங்களை விட்டுட்டு. நீங்கள் ஜிமின் அப்படின்னு கூப்பிட்றீங்க, அவர் கண்டுக்காமல் போயிடுறாரு. நீங்கள் என்ன ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டீங்க காலேஜுக்கு. வந்தால் ஜிமின் அங்கே தான் இருக்கார், உங்களை பார்க்குறாரு, இருந்தாலும் உங்களை கண்டுக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா, ஜங்குக்கு வர்றாரு. வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஸோ அவர் உங்ககிட்ட நார்மலாக பேசலான்னு வராரா. நீங்கள் ஃபஸ்ட்டே ஜிமின் என் மேலே கோவமாக இருக்கான், இதில் இவன் வேறு டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன உனக்கு பிரச்சனை இப்போது, இங்கே பாரு எனக்கு பேசுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை புரிதா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஜங்கு என்னாச்சு பையன் ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. அப்போ தான் அவர் பார்க்குறாரு, நீங்கள் ஜிமின் கட்டியிருக்க தாலி போட்டிருக்கீங்க. என்னது இது மஞ்சள் கயிறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா தாலி. என்ன மேரேஜ் என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் அது எனக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா. ஜங்குக்கு என்ன இவ்வளோ பண்ணியும் அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் காமிச்சிக்காம, என்னவா நீ அவன் தான் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறான்னு சொன்னியே, அப்புறம் எதுக்கு அவனையே போய் மேரேஜ் பண்ணிக்கிட்ட,
போ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. நீங்கள் இப்போ யாரடா வந்துட்டு கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருக்க கஷ்டத்தில் நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் வராரு. நீங்கள் இவர் என்ன இங்கே பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் வந்துட்டு வா வையன், நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் ஹோல் காலேஜுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அங்கே ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க காலேஜ்லேயே. ஸோ அங்கே கூப்பிட்டு போயிட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஹாய் கைஸ், நான் தான் உங்களோட சீனியர் ஜிமின். ஸோ இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் தான் இருக்கேன். என்னன்னு தெரியுமா, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. யார் தெரியுமா, ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கால வயன், அவள் கூட தான். இனிமேல் எந்த பாய்ஸுமே அவள் கூட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. பேசுனீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான், உங்கள் கை காலெல்லாம் உடச்சி அனுப்பிடுவேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டிட்டுருக்காரு. நீங்கள் என்னடா இதெல்லாத்தையுமா ஊரை கூட்டு சொல்லிகிட்ருப்பாங்க அப்படின்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் திரும்புகிறாரு ஆஃப் பண்ணிட்டு. நீங்கள் ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பண்ணுறேன்னு உனக்கு புரியலையா என்ன? எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. இதுக்கப்புறம் நீ ஜங்கு கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோ, நீ அவ்வளோதான். ஃபஸ்ட்டே நீ என்கிட்ட என்ன அவசரப்படுறேன்னு உனக்கு நல்லா தெரியும். இன்னும் என்கிட்ட கஷ்டப்படணும்னு நினைக்காத, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. போனவர் என்ன நினச்சான்னு தெரில. மறுபடியும் வந்துட்டு அப்புறம் நீ என்னை மட்டும்தான் நினச்சிட்ருக்கணும், உன் மனசில் நான் மட்டும்தான் இருக்கணும், எப்போவுமே நான் மட்டும்தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து கிஸ் பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் இவன் பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஏன்னா உங்ககிட்ட ஒரு வாட்டி ஹாஷாக நடந்துக்கிறாரு, இப்போ என்னன்னா கொஞ்சம் நார்மலாக நடந்துட்டுருக்காரு. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரின்ட்டு விட்டுறீங்க. அதுக்கப்புறம் இப்படியே கிளாஸஸ் எல்லாம் முடியுதா, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு உங்ககிட்ட வந்து பேசுகிறான். வையன் சாரி, நான் ஈவினிங் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசிட்டேன் தான், பட் சரி ஓகேவா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை அதுக்காண்டி கட் பண்ணுவா, நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்றாரு. உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நீங்கள் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஜங்குக் வா, இதில் என்ன இருக்குது, நான் ஃப்ரெண்டு தானே, வரமாட்டியா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கம்பல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வேணாம் ப்ளீஸ் வேணாம், ஜிமின் பார்த்தானா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுதான் தோணுது. கரெக்டாக ஜிமினா ஒரு பைக் எடுத்துகிட்டு வராரு. வந்துட்டு பார்க்குறாரா, அப்போ ஜங்குக் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்ருப்பாரு. நீங்கள் ஜிமின் வந்துட்டாரு ப்ளீஸ் நீ விடு அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. ஆனால் ஜங்குக்கு வேறும்னே தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜிமினுக்கு கோவம் வருதே, வந்துட்டு அப்படியே ஜங்குக்குள்ளே ஏற்றுற மாதிரி வந்துட்டான். நீங்கள் தான் தள்ளி விட்டீங்க ஜங்குக்கு போய் கீழே விழுந்துட்டாரு. அப்போ தான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைனா ஜங்குக்கை இடித்து தள்ளியிருப்பார் ஜிமின். நீங்கள் காப்பாற்றி விட்டனால அவர் தப்பிச்சிட்டாரு. ஜிமின் வந்துட்டு வந்து பைக்கில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக கூப்பிட்றாரா. நீங்கள் சரின்ட்டு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு பார்க்குறீங்க ஜங்குக்கு கீழே விழுந்துட்டு பார்த்துட்ருக்கான் கோவத்தில் ஜிமினை. ஜிமினும் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கிட்ட தான் வந்துட்டுருக்காரு. நீங்கள் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க பைக்கில். ஜிமின் பார்க்குறாரு மிரரில். நீங்கள் ஒரு மாதிரி சேடான ஃபேஸில் தானே இருக்கீங்க. ஜிமின் என்னாச்சு, ஏன் சேடாக இருக்க அப்படின்னு கேட்குறாரா. நீங்கள் சேடாக ஏன் இருக்குன்னு கேட்குறான். லூஸா இவன் தான் நம்மளை கஷ்டப்படுத்துகிறான், இப்போ எதுக்கு சேடாக இருக்கான்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கொஷன் மார்க்கோடையே அவரை பார்க்குறீங்க. ஜிமினும் அது புரியுது, இருந்தாலும் ஒரு வேணும்னே உங்ககிட்ட கேட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் என்ன மெடிக்கல் ஷாப் கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்க. ஜிமின் இறங்கு, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்களா. ஜிமின் போயிட்டு உங்களுக்கான மெடிசின் வாங்கிட்டு வராரு. மீன்ஸ் பேண்டேஜ், உங்கள் கைக்கு தான் காலில் காஃபி கொட்டி விட்டுருப்பார்ல, ஸோ அதனால் காயமாக இருக்கும். ஸோ அதுக்காண்டா பேண்டேஜ் வாங்கிட்டு வரதுக்கானே போயிருப்பார். நீங்கள் என்னவன் ஒரு வாட்டி இவ்வளோ கேரிங்காக நடந்துக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க அவரையே. அவர் வந்துட்டு உங்கள் கைக்கு பேண்டேஜெலாம் போட்டு விட்டு உட்காரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கம்முன்னு உட்காடுறீங்க. ஜிமினும் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வராரு. அதுக்கப்புறமா ஜிமின் அவங்க அப்பா கூட ஏதோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேசுறதுக்காண்டி போயிட்டார். ஏன்னா கொஞ்சம் பிஸ்னஸ் ஜிமினும் பார்த்துப்பாரு அவங்க அப்பாக்காண்டி ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அந்த டிஸ்கஷனுக்காண்டி ஜிமின் போயிட்டார். நீங்கள் வரீங்க, அவங்க கையிலலாம் பேண்டேஜாக இருக்குமா. ஜிமினோட அம்மா பார்த்துட்டு என்னம்மா ஆச்சு கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அத்தை, அது ஒன்றும் இல்லை, தெரியாதனமாக காஃபி கொட்டிக்கிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஏன் நீ போய் சொல்கிற, எனக்கு தெரியும் ஜிமின் தானே கொட்டி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக கேட்குறாங்க. நீங்கள் இல்லாத அப்படின்னு சொல்கிறீங்களா, எனக்கு தெரியும் அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு புரியல, பட் அவன் சேஞ்ச் ஆகிடுவான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே பேசுகிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்கு போகிறீங்க வேலை செய்யலான்ட்டு. அவங்க நீ இன்னும் வேலைலாம் செய்ய தேவையில்ல, நீ காலேஜ் போயிட்டு வரதே போதும் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்களா. நீங்கள் என்ன அவங்க நீ திட்டிகிட்டு இருந்தாங்க சமைக்க தெரியலன்னு, இப்போ என்னன்னா இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜிம்னோட ஃபேமிலியே லூஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது. இருந்தாலும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக நீங்கள் வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரெஸ் செஞ்செல்லாம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து உட்காடுறீங்க. அப்போ உங்களுக்கு கால் வருது.
யார் அன்னோன் நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ, நீங்கள் யூ தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் இல்லை, என் பேர் வையன். எனக்கு தெரியுதுரி நீ தான் யூன்ட்டு, ஏன் போய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்குது. அப்புறம் தான் உங்களுக்கு ஞாபகம் வருது உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவ. ஓ நீயா ஸ்ரீ, என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பேசுகிறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட. ஸோ அவள் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்ன அது வந்துட்டு நம்ம ரீயூனியன் பண்ணுறோண்டி, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹாப்பியாக கூப்பிட்றா. நீங்கள் என்ன ரீயூனியனா? இல்லை நான் வரல அப்படின்னு சொல்கிறீங்களா? ஏண்டி வரல? ஒருவேளை அவன் வரான்னு சொல்லிட்டு நீ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்கீங்க. அவள் எனக்கு தெரியும் அதனால தான் நீ வரமாட்டேன்னு. அவன் வந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைடி, அவன் அப்போ இருக்க மாதிரிலாம் இருக்க மாட்டான், நீ ஒன்றும் பயப்படாத வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. நீங்கள் இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? ப்ளீஸ் டி வாடி, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம், ப்ளீஸ் டி வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கெஞ்சுறா. நீங்கள் இல்லை எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நான் எதாக இருந்தாலும் அவர்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அவள் ஓ மேரேஜ் பண்ணிக்கிட்டே அவ்வளோ சீக்கிரம், காலேஜ் படிக்கும் போதே மேரேஜ் பண்ணிக்கிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எக்ஸைட் ஆகி பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் அவகிட்ட சமாளிக்கிற மாதிரியே பேசுகிறீங்க. அவள் அப்படின்னா உன் ஹஸ்பண்டையும் கூட்டிகிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறாளா? நீங்கள் ஓ நான் வரதே இங்கே பெருசு, இல்லை அவரை வேற கூப்பிட்டு வரணுமா, முடிஞ்சது கதை அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன ஒன்றும் இல்லை, நான் வேணா அவர்கிட்ட கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வைக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஜிமினும் ரொம்ப ஹாப்பியாக தான் வராரு. இன்றைக்கி என்னமோ ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கார் போல். ஸோ அவர் கொஞ்சம் ஹாப்பி மூடில் தான் வந்துட்டுருக்காரு. நீங்கள் அவர் வந்தோடனே ஜிமின் அப்படின்னு கூப்பிட்றீங்க. ஜிமின் என்ன? இல்லை ஜிமின், அது வந்து என்னன்னு சீக்கிரம் சொல்கிறியா? இல்லை ஜிமின், அது எங்கள் ஸ்கூல் ரீயூனியன் நடக்குது, நான் அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஜிமின் எதுக்கு போகணும்? அதெல்லாம் ஒன்று போக தேவையில்ல ஜிமின், ப்ளீஸ் நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன், நான் இங்கே வந்ததுலேருந்து நான் எங்கேயுமே போகல ஜிமின், ப்ளீஸ் நான் போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஜிமினும் என்ன நினச்சாருன்னு தெரில, ஓகே நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நீங்கள் செம்ம ஹாப்பி ஆகிட்டீங்க, ஓகே சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியில் நீங்கள் போய் உங்கள் ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜிமின் இங்கே பாரு, லேட் நைட்டெல்லாம் ஆகக்கூடாது, சீக்கிரம் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரா? நீங்கள் அதெல்லாம் ஓகே ஜிமின் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஹாப்பியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஸோ ஓகே, இதோடைய இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ சூன் வரும். ஓகே, பாய் பாய்.